ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நாமளும் பேச போகிறோம். அது புதிய விஷயங்கள் எதுவும் இல்லை, ஏற்கனவே பல சேனல்ஸ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய கண்ணோட்டத்திலிருந்து இந்த விஷயங்களை நாமளும் மக்களுக்கு சொல்லணும் என்கின்ற வகையில் நாம் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். குறிப்பாக விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படிங்கிற வரிகளை போட்டு இசைவாணி என்கின்ற ஒரு கானா பாடகி ஒரு பாடலை போட்டிருக்காங்க. இந்த பாடல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க, இந்த ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் போகலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த பாடல் என்பது பாடப்பட்டிருக்கு. அப்போ பாடிய பாடலை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அவர்கள் மீது ஒரு புறம் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இன்னொரு புறம் அதற்கு எதிரான விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர். அது மட்டும் இல்லாமல் அதற்கு எதிராக ஒரு பாடலும் ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் அந்த பாடல் யார் பாடியதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஐயப்ப பக்தர்கள் வெளியிட்ட பாடல், இசைவாணிக்கு எதிராக ஐயப்ப பக்தர்கள் வெளியிட்ட பாடல்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பாடலுடைய வரிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அது யாருடைய பாடல் என்பதை நம்மளால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு முறை அந்த வரிகளை மட்டும் சொல்கிறேன், அந்த பாடலை கரெக்டாக என்னால் பாட முடியாது, ஏன்னா நேற்று தான் ஒரே ஒரு முறை கேட்டேன் அந்த பாடலை. அதனால் அந்த வரிகளை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ஐ ஆம் சாரி சொரியானே, அதாவது இவங்க யாரை சொல்ல வராங்க அப்படின்னாக்க பெரியாரை தான் சொல்கிறாங்க. நேரடியாக பெரியாரை தாக்கித்தான் இந்த பாடல் என்பது பாடப்பட்டுள்ளது. அதனுடைய வரிகள் அதான் வருது. ஐ ஆம் சாரி சொரியானே, 18 படியும் புண்ணியமே தெரியும் எங்கள் பெண்ணுக்கு, பர்தாவை கழட்டி போட்டுவிட்டு பாபரை வணங்கு புண்ணாக்கு, நாடெங்கும் நாத்திகம் நாரி போச்சு, நாடே எங்கள் வசம் ஆச்சு, ஆணியில தொங்கிரியே நீ என்ன காலண்டரா, அகிலம் காக்கும் ஐயப்பனே எங்கள் ஆண்டவனா, காவல் தெய்வம் கருப்பன் வருவான், கருப்பர் கூட்டம் கருவை அறுப்பான். இப்போ இதிலிருந்து உங்களால் இந்த பாடலை யார் எழுதியிருப்பாங்க என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். யார் எழுதியிருப்பாங்க? கண்டிப்பாக நமது அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த சங்கிகளால் எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்க, இசைவாணி அவர்களுடைய பாடல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு இந்து பெண், அவர்கள் ஒரு இந்து பெண், கடவுள் என்பது அனைவருக்கும் சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது, அப்போ அந்த கடவுளை பார்ப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் பார்க்கக்கூடாதா? நான் இந்த அடிமை விலங்குகளை உடைத்து கொண்டு உன்னை பார்க்க போகிறேன், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐ ஆம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பா, என்னப்பா தப்பு? பெண்களுக்குன்னு சுதந்திரம் இருக்குப்பா, பெண்களும் ஆணுக்கு நிகரானவர்கள் தான்ப்பா அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய மதத்திற்குள்ள அவர்கள் இருக்கக்கூடிய சாதி அடக்குமுறைகளை உணர்ந்து கொண்ட ஒரு நபர் அவங்க. அதாவது இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஒடுக்குமுறையை உணர்ந்து கொண்டதனால இப்படி ஒரு பாடலை அவர்கள் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னாக்க, அதனுடைய தீர்ப்பில் பெண்களும் ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம், அதில் எந்த தடையும் இல்லை, அவர்கள் போய் சாமி கும்பிட்டு வருவதற்கான உத்தரவாதத்தை அந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை அமுல்படுத்தவும் செஞ்சிச்சு கேரள அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சில பெண்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டும் வந்திருக்காங்க. அது ஒன்றா. அடுத்ததாக இப்போ இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, இப்போ பாடினவங்க இசைவாணி, அவர்களை விட்டுட்டாங்க, அவர்களை பற்றி இந்த பாடலில் எங்கேயுமே பேசலை. பதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னாக்க,
இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறாங்க. நீ பரதாவை கலட்டி போட்டு வந்து பாபரை வணங்கு புண்ணாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கக்கூடியது யார் பார்ப்பாங்க அப்படின்னாக்க சங்கிகள் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் தம்பிகள் பார்ப்பாங்க. இவங்க 2 தரப்பினர் மட்டும்தான் இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய நபர்கள். அப்போ இந்த பாடல் யார் எழுதியிருப்பாங்க? சங்கிகள் தானே எழுதியிருப்பாங்க. ஆமாம், சங்கிகளால் எழுதப்பட்ட பாடல் இசையமைக்கப்பட்டு பாடலை வெளியிட்டு பேர் வந்து ஐயப்ப பக்தர்கள் வெளியீடு அப்படின்னு அவங்க போட்டுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே ஐயப்ப பக்தர்கள் என்பவர்கள் யார்? அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் யார்? அவர்கள் உண்மையாகவே ஐயப்பனை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுகிறார்களோ அதே அளவிற்கு பாபரையும் கொண்டாடக்கூடியவர்கள் தான் ஐயப்ப பக்தர்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் வந்து பரதாவை கழட்டி போட்டுட்டு வந்து பாபரை கும்பிடுங்கன்னு சொல்லி எங்களுடைய தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. 2வது, அவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர்கள் எந்த மாதிரியான பின்புலத்திலிருந்து அந்த கோயிலுக்கு வர்றாங்க, எதனால் வந்து அதிகரிக்கிறாங்க தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் இந்த பாடல் என்பது நேரடியாக பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும், பெரியாரை இழிவுபடுத்த வேண்டும், அவரை எப்படியாவது ஒரு கெட்ட பேர் அவருக்கு ஏற்படுத்திடணும் என்கின்ற நோக்கத்தோட பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் மட்டுமல்லாமல் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள் இவர்களெல்லாம் வந்து இதற்கு எதிராக பேட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பேட்டியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு போதிய அளவுக்கான பதிலை அவர்களால் கொடுக்க முடிந்ததா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதுவும் செய்யலை. அப்படிங்கிறப்ப இது வந்து குறிப்பாக தமிழ்நாடு ஆன்மீக மண்ணாக என்றைக்கும் மாறவே மாறாது. இது பெரியாரின் மண் தான், திராவிட மண் தான். இந்த மண்ணில் ஆன்மீகம் இருக்கலாம். எக்காரணம் கொண்டும் திராவிடம் வந்து ஆன்மீகத்தை தடுக்காது. அவர்களுக்கான உரிமை வந்து வழங்கப்படும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் பல ஆயிரக்கணக்கான கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. இந்து அறநிலையத்துறையின் மூலமாக முருகனுக்காகவே ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இந்து அறநிலையத்துறையின் மூலமாக. இதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பானது என்றாலும் கூட இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திராவிடர்களோ தமிழர்களோ கிடையாது என்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால தான் உங்களுடைய பாடலில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு எஃபெக்டும் தெரியலை. நீங்கள் பெரியாரை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது கனவில் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக உங்களால் அதை சாதிக்க முடியாது. இன்னைக்கு வேண்டுமானால் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருப்பதினால் அடக்குமுறைக்கு கொண்டு வரலாம். இது போன்ற அமைப்புகளை, எங்களை போன்ற பேச்சாளர்களை ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வர முடியுமே தவிர அழித்து விட முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திராவிடத்தையும் அழிக்க முடியாது, பெரியாரையும் அழிக்க முடியாது. இன்னும் பல 100 ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் அது நடைபெறலாம். பல 100 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வேணால் அது நடைபெறலாம். ஏனென்றால் இவர்கள் வைத்த இலக்கு என்பது மிக நீண்ட தூர இலக்கு. ஏதோ இங்கிருந்து சைக்கிளில் போகிற தூரத்தை வந்து அவங்க இலக்காக வைக்கவில்லை. சாதி ஒழிப்பு, மதம் ஒழிப்பு, கடவுள் மறுப்பு என்பதெல்லாம் மிக நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகுதான் நடக்கக்கூடும். அதுவரை இந்த பெரியாரையும் திராவிட கொள்கைகளையும் உங்களால் அழிக்கவே முடியாது என்பதை நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். 2வது, இந்த திராவிட கொள்கையை கொண்டவர்களுக்கும் சரி, கம்யூனிச கொள்கைகளை கொண்ட சில கட்சிகளுக்கும் சரி, நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், மதம் சார்ந்த எந்த விஷயமும் மக்களை விடுதலைக்கு உந்தி தள்ளாது. மக்களை வந்து உண்மையான விடுதலை நோக்கி கொண்டு போகுமா மதம் அல்லது சாதி கொண்டு போகுமா அப்படின்னாக்கா கொண்டு போகாது. பொதுவாகவே எல்லாரும், குறிப்பாக இந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இந்து மதத்தை சார்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, உங்களை போன்ற முற்போக்கானவர்கள், திராவிடம் பேசக்கூடியவர்கள், பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க, மற்ற மதங்களை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்பதை வந்து
ஒரு முக்கியமான கேள்வியாக ஒவ்வொரு முறையும் முன் வைக்கிறாங்க. ஏன் மற்ற மதங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா, நீங்கள் ஏன் அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேசுகிறாங்க இல்லையா. அவர்களுக்கு இப்போ நாம் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்கிறது? இந்து மதத்துக்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் செய்துவிடும், இஸ்லாமிய மதத்திற்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் செய்துவிடும், கிறிஸ்தவ மதத்திற்கு தேவையான அனைத்தையும் அரசாங்கம் செய்துவிடும். ஆனால் மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்ல முடியுமா? அனைத்து மதங்களையும் சார்ந்த ஒரு அரசாக தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வேண்டுமானால் அது இந்துக்களுக்கான அரசாக மத்தியில் மாறி போயிருக்கலாம். ஆனால் பல மாநிலங்களில் அனைத்து மதத்தையும் சார்ந்த ஒரு அரசு தான் இப்போ ரீசண்டாக இருக்குது. அதனால் கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி, முற்போக்கு பேசக்கூடியவர்களுக்கும் சரி, இந்த மதங்களை கடந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மதங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்து மதத்துக்குள்ளே மட்டும்தான் சாதி ரீதியாக பிளவு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசணும், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பேசித்தான் ஆகணும். அதை பேசாமல் வெறும் இந்து மதத்தை மட்டும் நாம் பேசி கொண்டு இருப்பதால் தான் நாம் இந்து மக்களுக்கு எதிராக நம்ம பேசுவது போல இவர்கள் காட்டி அதன் மூலமாக அவர்கள் அறுவடை செய்து கொள்கிறார்கள் என்பதை இந்த முற்போக்காளர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னாக்க கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் இந்து மத கடவுள்களை மட்டும் மறுக்கக்கூடாது, இஸ்லாமிய கடவுளையும் மறுக்கணும், கிறிஸ்தவத்தையும் மறுக்கணும், இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையுமே அனைத்து கடவுள்களையுமே மறுத்து பேசினால்தான் நீங்கள் பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறீங்க. அப்போ இந்துக்களுக்கு மட்டும் ஏன் எதிராக பேசுகிறீங்கிற கேள்வி இங்கே நிற்கிது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மற்ற மதங்களையும் விமர்சனம் செய்யணும். விமர்சனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களையும் பகுத்தறிவாளர்களாக மாற்றக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யணும். இதையெல்லாம் செய்து அவர்களை ஒரு அரசியல் ரீதியான பண்பட்ட ஒரு நபராக மாற்றும் பொழுது மட்டும்தான் உண்மையான விடுதலை, உண்மையான பகுத்தறிவு, உண்மையான சாதி ஒழிப்பு, உண்மையான மத ஒழிப்பை நம்ம சாத்தியப்படுத்த முடியும். ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் செய்வதால் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு சில காரணங்கள் இருக்குது. இந்து மதத்தை மட்டும் ஏன் நம்ம டார்கெட் வைக்கிறோம் என்பதற்கு டார்கெட் இருக்குதான். ஆனாலும் கூட அது மட்டும் நமக்கு போதாது, அனைத்து மதங்களையும் நாம் விமர்சிக்க வேண்டும் என்பதை நான் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுடைய அறிவை நம்ம பாராட்டி ஆகணும். ஏனென்றால் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அறிவு சிந்தனை வரமாட்டேங்குது. எப்படி தான் யோசனை பண்ணி பார்த்தாலும் நமக்கு அப்படி ஒரு சிந்தனை வரமாட்டேங்குது. ஆனால் சங்கிகள் சிறப்பாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. குறிப்பாக மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்க முடியுமோ அப்படியெல்லாம் முட்டாளாக்கக்கூடிய வேலைகளை சங்கிகள் செய்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு காரியம்தான் அதுவும். சாதாரணமாக மக்களை விழிப்புணர்வடைய வைப்பது எப்படி ஒரு பெரும் விஷயமோ அதே போல் மக்களை முட்டாளாகவே வைத்துக்கொள்வது என்பதும் பெரிய விஷயம்தான்.